மலர்சுந்தரம் ஆசிரியர் பணி நிறைவு பாராட்டு விழா கேஜிஎஸ் தொடக்கப்பள்ளியில் நடைபெறும் விழாவிற்கு அனைவரும் வருகை பெற்றுள்ளோம். இவ்விழா மிகவும் சீரம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு வருகை தரும் நிலையை ஏற்படுத்திய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இவ்விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகவும் மனதிற்கு சந்தோஷமாக உள்ளது. அழகுசுந்தரம் ஆசிரியர் அமைதியானவர், அன்பானவர், இனிமையாக பழகக்கூடியவர், குழந்தை மனம் கொண்டவர். அவர் மனசுல சின்ன குழந்தைகளோட கள்ளம் கப்படம் இல்லாத மனசு அவருக்கு உண்டு. கற்பித்தலையும் திறமை மிக்கவர். பொதுவாக யாராவது ஒரு பெரிய அதிகாரிகள் வந்துட்டா எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க கேள்வி கேட்டால் கூட பதில் தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஆனால் சாரை பொறுத்தவரை சார் நான் அதை செய்யட்டா, நான் பாட்டு பாடுட்டா, நான் இதை செய்யவா அப்படின்னு தைரியமா அந்த குழந்தைகள்லாம் எப்படி தைரியமா யார் முன்னாலேயும் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி சாரும் முன்னால எதையுமே தன்னோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் அது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதை குறிப்பிட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற குணம் எல்லோருக்கும் வாய்க்காது. அந்த வகையில் சார் ரொம்ப சிறப்பானவங்க. நான் அவங்க கூப்பிடும்போது கூட நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குமா, நீங்கள் என்னை வாழ்த்தணும் அப்படின்னாங்க. நியாயப்படி என்னை விட அவங்க வயசு கூட இருந்தால் கூட ஒரு கல்வி அதிகாரி நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னு அவங்க உள்ளன்போட கூப்பிட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே அந்த நேரத்துக்கு வந்துடுவோமா, பஸ்ஸு லேட் ஆகுது, சரி எப்படியா இருந்தாலும் சரி இன்னைக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சாரை போய் 4 வார்த்தை நம்ம வாழ்த்தி பேசிடணும். ஏன்னா அவங்க அந்த கூப்பிட்ட விதம். அதனால அந்த அன்பான கூப்பிட்ட அந்த ஆசிரியருக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திப்பதிலையும் மிகுந்த மகிழ்ச்சி. 60 வயது பணியும் ஓய்வு அப்படிங்கிறது சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வரப்பிரசாதம் தான். என்ன அப்படி இருக்கையில் அந்த முழுமையாக தன்னோட பணியை நிறைவு செய்து இன்று இவர்கள் நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறார்கள். ஆனாலும் இவரோட கல்வி சேவை இன்னும் தொடரும். ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி தன்னால் எந்த அளவுக்கு மாணவர்களை உயர்த்த வழி உண்டோ அதையெல்லாம் கட்டாயமாக செய்வாங்க. அடுத்து இவங்க இந்த பணி ஓய்வுக்கு பிறகு தன்னோட குடும்ப நலன்லையும் இன்னும் அதிகமாக அக்கறை செலுத்தி அவங்களோட குடும்பம், உறவினர்கள் எல்லோரிடமும் இன்னும் அவங்க விழாக்களுக்கெல்லாம் சில நேரம் போக முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த மாதிரி இல்லாமல் எந்த விழா வந்தாலும் அந்த விழாவில் சீரும் சிறப்புமாக துணைவியாரோட பிள்ளைகளோட கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். அடுத்து தன்னோட உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். யாராக இருந்தாலும் எல்லாருமே எந்த வயதாக இருந்தாலும். ஏன்னா உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் சிறப்பாக பணி செய்ய முடியும். அடுத்து எல்லோருமே அவரவர் வேலையை நேசித்து வேலை செய்யணும். அது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா நமக்கு பணியில் இருக்கும்போது பணியில் இருக்கவே எப்போ ஓய்வு கிடைக்குன்னு நினைப்போம். ஓய்வு கிடைக்கும் போது தான் அதோட உண்மையான வருத்தம் எல்லாருக்குமே புரியும். ஏன்னா இருக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சாங்க மாதிரி நம்ம எப்போவுமே இல்லாத ஒன்றை நினச்சிட்டே நம்ம இருக்கவே தவிர இருக்கும்போது அந்த அருமை நமக்கு தெரியாது. We know the value of things when we lost it. ஒரு பொருளை இழக்கும் போது தான், இழந்த பிறகு தான் அதோட உண்மையான மதிப்பு எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனாலும் நமக்கு சில நேரம் சில கிடைக்கிற அந்த நல்ல அறிவுரைகளை கைக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் எல்லோருமே நம்ம வேலையை அதிகமாக நேசிக்கணும். அந்த வேலையில் ஒன்றி அதில் நல்ல மன ஈடுபாடோடு செய்யணும். எவ்வளவோ பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும், இருந்தாலும் அதையும் சமாளித்து நம்ம இடத்துல நம்ம விட்டு கொடுக்காம, ஆனால் அதே நேரம் அந்த வேலையே என்ன செய்யணும், சரியாக செய்யணும். நமக்கு எல்லாருக்குமே நமக்கு இப்போ பணி கிடைச்சதுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எத்தனை பேர் பணி இல்லாமல் இருக்காங்க. நம்ம இப்போ பணி இல்லாமல் இருந்தோம்னா இப்போ இருக்கிற மதிப்பும் கௌரவமும் நமக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்மளையும் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா நமக்குள்ள மதிப்பும் கௌரவமும் அதிகம். அதனால அந்த எல்லோரும் எந்த பணியை கொடுத்தாலும் சரி அதை உடனே செய்யணும், சீக்கிரம் செய்யணும். எப்போனாலும் நம்ம தானே செய்ய போகிறோம். இப்போ செய்தாலும் சரி, நான் 2 நாள் கழிச்சாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலை நமக்குன்னு காத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால அவ்வப்போது சீக்கிரமாக அந்த பணியை செஞ்சு அதை சிறப்பாக்கணும். அடுத்து சார் நல்ல உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் இறைவனின் ஆசீர்வாதத்தோடு தன் துணைவியாரோடு குடும்பங்களோடு நீண்ட நெடுநாள் சிறப்பாக
தன்னோட வாழ்க்கையை நடத்தி செல்லணும். அடுத்து பாராட்டு விழாவில் ஆசிரியருக்கு வந்து கவிதையை வாசித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று நான் இதனை வாசித்து அவருக்கு பகிர்ந்தார். ஸ்ரீவைகுண்டம் குமரகுமர சுவாமிகள் தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் திரு அழகிய சுந்தரம் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு மடல். எப்பணி சிறப்பாயினும் தங்கள் ஆசிரியர் பணிக்கு ஈடில்லை. எப்பணி சிறப்பாயினும் தங்கள் ஆசிரியர் பணிக்கு ஈடில்லை. தன்னிகரற்ற தன்னலமின்றி தரம் உயர்த்தியவர் நீங்கள். உயிர் கொடுத்தது அன்னை எனில் வாழ்வளித்த ஆசிரியர் நீங்கள். ஆறாம் அறிவை அடையாளம் காட்டியவர் நீங்கள். ஆறாம் அறிவை அடையாளம் காட்டியவர் நீங்கள். தோல்விகளை வெற்றி படிகளாக்கும் திறமை மிக்கவர் நீங்கள். மாணவ மாணவிகள் சரியாக இயங்க கல்வி விதை விதைத்தவர் நீங்கள். மாணவ மாணவிகள் சரியாக இயங்க கல்வி விதை விதைத்தவர் நீங்கள். முதலுக்கும் முழுமைக்கும் இடையே அக ஒளி அளிப்பவர் நீங்கள். கடவுளுக்கு ஒருபடி மேல் நின்று மக்களை வாழ்க்கையை உயர்த்தியவர் நீங்கள். தாங்கள் என்றென்றும் எல்லா நலனும் வளனும் பெற்று வாழ வேண்டும். 16 பேர் பெற்று பலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, வாழ்வுகள வாழ்க என்றும் அன்புடன் பாலசுந்தரி வட்டார கல்வி அலுவலர். फोटो